sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். வழியும் உண்மையும் வாழ்வும் ஆன இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை மரியாவிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்திற்கு நாம் கடந்து செல்கிறோம். பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தி 14வது பிரிவு 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமாவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரை, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது என் தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுவோர் என் தந்தையே. நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார். ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தியை. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, மரியாவிஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வீர் பெற்றவர்களே, பாஸ்கா காலம் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கை, விசுவாசத்தை, வாழ்வியை, உண்மையை தேடுகின்ற விதத்திலே உறுதிப்படுத்துகின்ற என்ஃபோர்சிங் அதை நமக்கு வலுவூட்டுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறார். ஆண்டவருடைய காட்சிகள், அவருடைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நமக்கு உறுதி அளிக்கக்கூடிய ஒன்றாக. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். Let not your hearts be troubled. Know that I am your God. Let not your hearts be troubled. உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். என்னை நம்புங்கள், என்னிடத்துல விசுவாசம் கொள்ளுங்கள். தந்தை இடத்துல விசுவாசம் கொள்கின்றவர்கள் என்னிடத்திலேயும் விசுவாசம் கொள்வார்கள் என்ற தொடக்க இறைவார்த்தையோடு இந்த இறைவார்த்தை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, அந்த சீடருடைய மத்தியில் இருந்த நம்பிக்கை குறைவு, குன்றிய நிகழ்ச்சியை
மீண்டும் நீக்கி அவர்களுக்கு நம்பிக்கையை என்ஃபோர்ஸ் பண்ணுகிறார், துணை செய்கின்றார், வலு கொடுக்கின்றார், வலு ஊட்டுகின்றார், சக்தி அளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது ஏன் சொல்லுகிறார் என்று நாம் கேள்வி கேட்க. ஏன் சொல்லுகிறார்? ஏன் சொல்லுகிறார் என்றார், நானே உண்மையும் வழியும் வாழ்வுமாக இருக்கிறேன். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. அப்ப இதை தவிர வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. வாழ்வும் வழியும் உண்மையும் நானே, வாழ்வு நான் தான். உயிர் கொடுத்து வாழ்வு கொடுத்து வழிகாட்டி ஒளிகாட்டி வழிநடத்துகின்றவர் நான் தான் என்று சொல்லுகிறார். உண்மை நான் தான். அப்சல்யூட் ட்ரூத். இயேசு கிறிஸ்து என்பவர் உண்மையாக இருக்கிறார். அது ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத் அல்ல அல்ல. இன்று சமய நல்லிணக்க கூட்டங்களிலே பேசுவார்கள், எல்லா சமயங்களும் ஒன்றுதான். பல்வேறு வழிகள் ஒரே கடலுக்கு செல்கின்றன, பல்வேறு நதிகள் ஒரே கடலுக்கு செல்கின்றன, பல்வேறு பாதைகள் ஒரே இடத்திற்கு செல்கின்றன, அதுபோன்று பல்வேறு சமயங்கள் ஒரே நிறைவுக்கு செல்லுகின்றன என்று சொல்வார்கள். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அப்சல்யூட் ட்ரூத்தாக உண்மையாக இருப்பது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் பலரும் கண்டுகொண்டார்கள், குறிப்பாக சீடர்கள் கண்டுகொண்டார்கள். எனவே தோமாவிடத்தில் இருந்த அந்த ஐயத்தை, பயத்தை, அச்சத்தை அவர் இயேசு தன்னுடைய நேரடியான பிரசன்னத்தில காட்சியில கொடுக்கின்றார். அதுபோன்று பிலிப்பு கேட்ட இறை வார்த்தைக்கு கேள்விக்கு அருமையான பதிலை கொடுக்கின்றார். நீ என்னை கண்டால், என்னை நம்பினால், என்னை புரிந்து கொண்டால் என் தந்தை ஏற்றுக்கொள்கிறாய். வேற யாரை பார்க்க வேண்டும்? என் தந்தை என்னுள் இருக்கிறார், நான் அவருள் இருக்கிறேன். தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பது போல நீங்கள் என்னுள் இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும், என்னுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், அருகிலே இருக்க வேண்டும், முன்னால் இருக்க வேண்டும், முன்னால் செல்ல வேண்டும். இதெல்லாம் பல்வேறு கருத்துக்களாக இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையில் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால், கலங்கி போயிருந்த அந்த சீடர்களுடைய எண்ணங்களை வலு கொடுக்க வேண்டும், உறுதியாக்க வேண்டும், நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கலங்கிய பொழுதுகள் என்று சொல்லுகின்ற பொழுது சீடர்கள் பயந்து போயிருந்தார்கள். தூய ஆவியை கொடுத்து பயத்தை நீக்கினார். சீடர்கள் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்தார்கள். இயேசு தூயாவி அவரோடு இருந்தார்கள், வழி நடத்தினார்கள், உறுதி கொடுத்தார்கள். பயணங்களின் போது அவர்களுக்கு கப்பல் உடைந்து சேதமாகிறது. தூய பவுல் அதனுடைய அனுபவத்திலே சொல்லுகிறார். அந்த நேரத்திலே தூய பவுலடிகளோடு மற்ற சீடர்களோடு இருந்த தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய ஆவியானவர். அவர்கள் சிறையில் இருந்த பொழுது துன்புறுத்தப்பட்டார்கள், பழித்துரைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கசையால் அடிக்கப்பட்டார்கள். பல்வேறு மனிதர்கள் பல்வேறு காரியங்களை பேசினார்கள், இழிவுபடுத்தினார்கள், சிலரை கொலை செய்தார்கள். இந்த பொழுதுகளில் எல்லாம் அவர்களோடு இருந்து உறுதிப்படுத்தியது, உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் தந்தையினுள் இருக்கிறேன், அவர் உங்களுக்கு துணையாளரை தருவார். என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். பயணத்தின் பொழுது அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டது. அந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் அவரோடு துணை. கசையடிக்கப்பட்டு மிரட்டப்பட்டார்கள், பயமுறுத்தப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், நீதிமன்றங்களுக்கு இழுத்து சென்றார்கள். அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற பொழுது இந்த சிந்தனைகளை எல்லாம் ஆழ்ந்து தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிங்கங்களின் கூடாரங்களில் அழைக்கப்பட்டார், அடைக்கப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்ய கசையால் அடித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த பொழுதுகளில் எல்லாம் கலங்கி போயிருந்த, மனம் சோர்ந்து போயிருந்த, மனம் தளர்ந்து போயிருந்த சீடர்களுக்கு இறை வார்த்தையானது நம்பிக்கையை கொடுக்கிறது. அதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணியில அந்த சீடர்கள் பல்வேறு பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுதும் அது இன்னும் அதிகமாக செய்வதற்காக புதிய சீடர்களை, துணை இருக்கின்ற நண்பர்களை, நல்லெண்ணம் கொண்டவர்களை, சமத்துவ சிந்தனை உடையவர்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள் சீடர்களாக. இன்னும் சமத்துவ சிந்தனை உடையவர்கள் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள்.
சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு, சமத்துவ சமுதாயத்தை சமைப்பதற்கான சமத்துவ சிந்தனை உடைய மக்கள் நம்முடைய மத்தியில் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையான சகோதர சகோதரிகளை, மணிப்பூர்ல இருக்கின்ற மக்களை பற்றி நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம். மணிப்பூர் மக்கள் இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற காரணத்தினால், ஏற்றுக்கொள்ளுகின்ற காரணத்தினால், சிறிய ஒரு குழுவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை சித்திரைப்படுத்துகிறார்கள், கொல்லுகின்றார்கள், நிர்வாணப்படுத்துகிறார்கள், அசிங்கமாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், சித்தரிக்கின்றார்கள், சொல்லப்படுகிறார்கள். அடக்குமுறைகளை அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்கிறார். அதற்கு எதிராகத்தான் ஜார்க்கண்ட் என்று சொல்லுகின்ற மாநிலத்தில் ஸ்டான் சுவாமி என்று சொல்லுகின்ற தமிழகத்தை சார்ந்த பாதிரியார், ஜேசு சபை பாதிரியார் பணிகளை செய்தார். என்ன பணிகளை செய்தார்? உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்தார். உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பிற்கு முன்னதாக, உயிர்ப்புக்கு முன்னதாக ஏழைகள், எளியவர்கள் இவருடைய மத்தியிலே சென்று போதனை செய்து, அவர்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை கொடுத்து, புதுமைகளை செய்து, அவர்களுக்கு உரமூட்டி, வாழ்விலே வாழ்வதற்கான வழியை காட்டி கொடுத்தார். இதை காண முடியாதவர்கள், சகிக்க முடியாதவர்கள் அவரை பிடிக்கின்றார்கள், சிறைபிடிக்கின்றார்கள், சிறையிலே அடைக்கின்றார்கள். அவ்வளோ பெரிய வயதான மனிதருக்கு சரியான மதிப்பு கொடுக்கவில்லை. அந்த அளவிற்கு இந்த சமூகம் கெட்டு போய் கிடக்கின்றது. கெட்டு போய் கிடக்கின்றது சமூகம். கெட்டு போய் இருந்தது, இன்னும் கெட்டு போய் கிடக்கின்றது. பொய்களை சொல்லிக் கொடுக்கின்ற, சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற, கிறிஸ்துடைய நற்செய்தி எடுத்து செல்லுகிறவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கின்ற, நெருக்கடிகளை கொடுக்கின்ற, சட்டத்தின் பிடிகளை கொண்டு வந்து இறுக்கி அவர்களை செய்ய முடியாமல் ஆக்குகின்ற, துன்புறுத்துகின்ற, துயரப்பட செய்கின்ற இந்த பணிகளை இன்றும் அரசாங்கங்கள் செய்து கொண்டே இருக்கின்றன. எனவேதான் போர்கள் வெடிக்கின்றன, உயிர்கள் கொல்லப்படுகின்றன, குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பள்ளி மாணவர்கள் கொல்லப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, மணிப்பூர் மக்களுக்கு, ஜார்க்கண்ட் மக்களுக்கு உயிர் கொடுக்க வந்தவர் போல இருந்தவர் ஸ்டான் சுவாமி. இயேசு கிறிஸ்து இவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், மருள வேண்டாம், எதுவும் நம்மை தாண்டி செல்லாது. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் தான் உண்மையாக இருக்கிறேன், நான் தான் வழியாக இருக்கிறேன், நானே வாழ்வாக இருக்கிறேன். அந்த வாழ்வையும் வழியையும் உண்மையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுங்கள், பணிவிடை செய்யுங்கள் என்று அழைப்பை விடுக்கிறார். ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பின் சகோதர சகோதரிகளுக்காக, பெற்றோர்களுக்காக, பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக, நண்பர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்காக நாங்கள் இன்று ஜபிக்கின்றோம். அனைவரையும் ஆசிர்வதித்தோம். நாங்களும் பல்வேறு சூழ்நிலைகளில உள்ளம் கலங்கி போய்விடுகின்றோம், உள்ளம் உடைந்து போய்விடுகின்றோம், உள்ளம் நொறுங்கி போய்விடுகின்றோம். இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த இறை வார்த்தையை கேட்டு நம்பிக்கையோடு, தைரியத்தோடு வாழ வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்கள் அனைவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாகவே பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.